AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கர்நாடக மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றி ஏராளமான தமிழர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளனர். அது பற்றிய செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். கர்நாடகாவில் அடுத்த கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள பெல்லாரி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தற்போதும் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த அணைதான் தமிழர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட துங்கபத்ரா அணை. தற்போதும் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற காரணமாயிருக்கும் துங்கபத்ரா அணை தமிழர்கள் பலரின் உழைப்பால் சிமெண்ட் இல்லாமல் சுண்ணாம்பு கலவையால் உருவானது என்பது வரலாறு. இன்றளவும் பெரும்பாலான தமிழ் குடும்பங்கள் அணையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசித்து வருகின்றனர். 3 தலைமுறைகளாக வசித்து வரும் தமிழர்கள் தனியார் நிறுவனம், தொழிற்சாலைகளில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக துங்கபத்ரா ஸ்டீல் உற்பத்தி நிறுவனத்தில் சுமார் 1800 பேர் அரசு பணிகளில் இருந்தனர். ஆனால் 2016ஆம் ஆண்டு ஸ்டீல் நிறுவனத்தை மத்திய அரசு மூடியதால் தமிழர்கள் பலர் அந்த வேலைவாய்ப்பை இழந்தனர். மாற்று வேலைவாய்ப்பு கோரியும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றார் ஸ்டீல் ஆலையின் முன்னாள் ஊழியர் அண்ணாமலை. இங்கே ஃபேக்ட்ரி இருக்கிறப்போ மொத்தம் 1800 பேர் வேலை செய்திருந்தாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு நான் தலைவராக இருந்தேன். சுமார் ஒரு 8-9 வருஷமாக இருந்தேன். நான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் இந்த ஆள் குறைப்புன்னு சொல்லி எடுத்துன்னு வந்தாங்க, விஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் கொஞ்சம் பேர் விஆர்எஸ் போயிட்டாங்க. அதனால் எங்களுக்கு இது பப்ளிக் செக்டர்னால வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடுச்சு. இவங்க ப்ரைவேட்டுக்காரங்க காம்படிஷன் நிறைய ஆகிட்டனால வேலையெல்லாம் ப்ரைவேட் கொடுத்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு. படித்த பெண்கள் பலர் வேலை இல்லாமல் இருப்பதாகவும் அப்பகுதியில் வசிக்கும் தமிழர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க. இங்கே படித்தவங்க ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க, எங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறாங்க. படிக்காத லேடிஸுங்களுக்கெல்லாம் இந்த கார்மெண்ட்ஸ் மாதிரி எதனா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் அந்த மாதிரி இடத்துல இருக்குங்களா, அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் இங்கே வந்துச்சுன்னா இவங்க லேடிஸுங்களுக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறையா படிச்சிருக்காங்க பசங்க, இங்கே நல்ல காலேஜுங்கெல்லாம் இருக்குது. பட் என்னன்னா அதுக்காக சரியான சலுகை இல்லாதனால எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிறோம். மூன்று தலைமுறைக்கு மேலாக தமிழர்கள் வசித்து வரக்கூடிய இந்த பகுதியில் பொதுத்துறை நிறுவனமான துங்கபத்ரா ஸ்டீல் ஃபேக்டரி மூடப்பட்டதுக்கு பிறகு அரசு வேலைவாய்ப்பு என்பது தமிழர்களுக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்காக கவனம் செலுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் விஜயநகரம் மாவட்டம் டிபி டேம் பகுதியிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.